வணக்கம், நான் செஃப் சண்முகம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வெஜ் பீஸா, சிக்கன் பீஸா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வாங்க. சிக்கன் பீஸாவுக்கு இந்த மாதிரி போனில் சிக்கன் எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். சால்ட்டு, சிக்கன் மசாலா, காஷ்மீரி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். ஒரு மூடி போட்டு வச்சுருவோம். பீஸா சாஸ் செய்ய தக்காளி இந்த மாதிரி வெட்டி இதில் சேர்த்துக்குவோம். தக்காளி, கேரட்டு, பூண்டு, அடுத்து தண்ணி, இதை மூடி போட்டுருவோம். ஒரு 5 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். இப்படி திருப்பி விட்டுருவோம். தக்காளி வெந்துருச்சு. அந்த ஸ்கின்னு ரிமூவ் பண்ணிவிட்டு அரைச்சிக்குவோம். வாங்க, அதை எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். நான் எதுக்காக இது வெட்டினேன்னா, தக்காளி இப்படி ஸ்கின் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் அதை வெட்டுறோம். நீங்களும் இந்த மாதிரியே செஞ்சுக்கோங்க. அது இப்படி வெட்டாமல் இருந்தோம்னா அதை வர்றதை திருப்பி வெட்டி எடுக்க வேண்டியதாக இருக்கும். பருப்பு இவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு. அதனால தான் நம்ம அப்படி பண்ணோம். இந்த சீடு மட்டும் எடுத்துருவோம். சீடெல்லாம் எடுத்து அப்புறம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. சீடு போடக்கூடாது. இந்த மாதிரி சீடை எடுத்துருங்க. எல்லாமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேக வச்ச கேரட்டு, அந்த பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்து வந்துடுவோம். ஃபஸ்ட்டு சிக்கனை ஃப்ரை பண்ணிவிடுவோம். நம்ம பட்டர் சேர்க்குவோம். இதை மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கனை இதில் சேர்த்துக்குவோம். சிக்கன் குக் ஆகிடுச்சு. இதை ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். பீஸா சாஸ் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு பட்டர், இந்த மிக்ஸாக இருக்குது. இது எல்லாமே இதில் இருக்கும். சாப் பண்ண பூண்டு, சாப் பண்ண வெங்காயம். இது ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்குவோம். சால்ட்டு தேவையான அளவு. மிக்ஸ் ஹெர்ப்ஸ் இன்னும் கொஞ்சம் சேர்த்துருவோம். இதில் எல்லாமே இருக்கும். ஸ்மெல்லு நல்லா வாசம் வரும். ஸ்பைசி எல்லாமே இதில் இருக்கும். அவ்வளோதாங்க, சாஸ் ரெடி. இப்போ நம்ம பீஸா செஞ்சுக்கலாம். தோசை கல்லில் பட்டர் போட்டு இந்த மாதிரி தடவிட்டு இந்த பீஸா பேஸை 2 சைடும் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். போதும். ஃபஸ்ட்டு வெஜிடபிள் பீஸா ரெடி பண்ணிக்குவோம். வெஜ் பீஸாவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்ச சாஸை அப்ளை பண்ணிக்குவோம். இந்த மாதிரி எல்லா பேஸுக்கும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்குவோம். அடுத்து இது வந்து மஜ்ஜரேலா சீஸ். பீஸாவே மஜ்ஜரேலா சீஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், நான் துருவி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் ஆட் பண்ணிடுவோம். சேர்த்துட்டு இப்போது எல்லோ கேப்சிகம், ரெட் கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம் அண்ட் ஆனியன் நான் வெட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஜூலியன் கட்டிங் சொல்லுவோம். இதை இந்த மாதிரி இதில் ஊற்றிக்குவோம். அடுத்து க்ரீன் ஆலிவ்ஸ்
இதை கொஞ்சம் சேர்த்துக்குவோம். பிளாக் ஆலிவ்ஸ். இப்போ சீஸ். இப்போ இது உள்ளே வச்சுருவோம். இப்போ க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போது நம்ம சிக்கன் பீஸா ரெடி பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் சேம் 2 ஸ்பூன் சாஸு நல்லா அப்ளை பண்ணிக்கணும். ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம்னா ஈவனாக இருக்கும். ஈவனாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. வந்து ஆப்ஷன் தான், நான்வெஜ் போடணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால நான் சேர்க்குறேன். இப்போது நம்ம சிக்கன் அதை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த சிக்கன் இதில் இப்போ சேர்க்க போகிறோம். பீஸா கட் பண்ணிக்கலாம்.